ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இப்போ ஒரே ஸ்ட்ரக்சரில் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன். இதே ஸ்ட்ரக்சரில் சென்டென்சஸ் பார்ப்போம். இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது டூ வெர்ப். டூ டஸ் இது ரெண்டுமே ப்ரெசன்ட் ஃபார்ம். இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் டிட். இப்போ டூ வந்து பன்மை ப்ளூரலுக்கு மட்டும்தான் வரும். டஸ் சிங்குலருக்கு மட்டும்தான் வரும். ஆனால் ஐ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலராக இருந்தாலும் டூவை தான் எடுத்துக்கிறோம். இது வந்து கிராமர் ரூல். வாட் டு ஐ டெல், நான் என்ன சொல்ல. வாட் டு ஐ டெல், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு வாட் டு ஐ வாண்ட் டு டெல். இந்த வாண்ட் அப்படிங்கிறது விருப்பத்தை குறிக்குது. ஸோ வாட் டு ஐ டெல், வாட் டு ஐ வாண்ட் டு டெல். நான் எங்கு செல்வேன், வேர் டு ஐ கோ. எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர். நான் எப்படி அவரை கேட்பேன், ஹவு டு ஐ ஆஸ்க் ஹிம். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே ஐ வர்றதுனால டூ அப்படிங்கிற வேர்வ் தான் வருது. அவர் எப்படி சாப்பிடுவார், அவர்கள் எப்படி சாப்பிட விரும்புவார்கள். இதே மாதிரி நீங்கள் எங்கு எடுப்பீர்கள், அவர் எங்கு எடுக்க விரும்புவார். ஹீ அப்படின்னா அவர் அவன் ரெண்டுக்குமே ஹீ தான். ஸோ சிங்குலர், அதனால டஸ் வருது. அவர் எப்படி சாப்பிடுவார், ஹவு டஸ் ஹீ ஈட். அவர்கள் எப்படி சாப்பிட விரும்புவார்கள், இப்போ அவர்கள்னு மாறிடுது, அப்போ டூ வரும். ஹவு டு தே வாண்ட் டு ஈட். நீங்கள் எங்கு எடுப்பீர்கள், வேர் டு யூ டேக். அவர் எங்கு எடுக்க விரும்புவார், வேர் டஸ் ஹி வாண்ட் டு டேக். ஸோ இங்கே டூ வெர்ப் டஸ் வெர்ப் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை டு ஃப்ரேம் தி சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எப்போ வருவீங்க, வென் டு யூ கம். அவர் எப்போது வர விரும்புகிறார். இப்போ அவர் அப்படின்னு மாறிடுது. அப்போ வென் டஸ் ஹீ வாண்ட் டு கம். அவர்கள் எங்கு செல்ல விரும்புகின்றனர். இப்போ அவர்கள் அப்படின்னு வந்துடுது, அப்போ டூ வரும். வேர் டு தே வாண்ட் டு கோ. நீ என்ன விற்க விரும்புகிறாய், வாட் டு யூ வாண்ட் டு செல். இந்த யூ அப்படிங்கிறதுக்கு நீ நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். ஸோ பன்மையாக தான் நம்ம எடுத்துக்கிறணும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போது வாங்குவீர்கள், வாங்குறதுக்கு இங்கிலீஷில் பை. நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ. வென் டு யூ பை. வென் அப்படின்னா எப்போது. நீங்கள் எப்போது வாங்க விரும்புவீர்கள், வென் டு யூ வாண்ட் டு பை. அவள் என்ன செய்வாள், சிங்குலர் வந்துடுது. வாட் டஸ் ஷீ டூ. அவள் என்ன செய்ய விரும்புவாள், வாட் டஸ் ஷீ வாண்ட் டு டூ. அவர் எப்படி கூப்பிடுவார், அவர் எப்படி கூப்பிட விரும்புவார். இந்த கூப்பிடுதல் அப்படிங்கிறதுக்கு கால். போவோம் அப்படிங்கிறதுக்கு கோ. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவர் எப்படி கூப்பிடுவார், ஹவு டஸ் ஹீ கால். இதுவே அவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள் அப்படின்னு மாறிச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ எப்படி வரும், ஹவு டு தே கால். ஸோ இந்த ரெண்டையும் சொல்லி பார்க்கணும், அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சிங்குலர் வந்தால் டஸ், ஹவு டஸ் ஹீ கால். ஹவு டு தே கால். அவர் எப்படி கூப்பிட விரும்புவார், ஹவு டஸ் ஹீ வாண்ட் டு கால். நாம் எப்படி போவோம், ஹவு டு வி கோ. நாம் எப்படி போக விரும்புவோம், ஹவு டு வி வாண்ட் டு கோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சொல்வீங்க, வாட் டு யூ டெல். அப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார், சொல்வார், வாட் டஸ் ஹீ டெல். அவர் என்ன சொல்ல விரும்புவார். ஓகே, இதை சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சர்ஸையும், அதாவது இந்த ரெண்டு கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் இனிமேல் உங்களுக்கு மறக்காது. இதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் டாபிக்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.